கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க, மைக்கை கொஞ்சம் வாசிக்கிறவங்க கொடுங்க பின்னாடி. கடந்த நாளில் நம்ம சில வாரங்களாக கர்த்தருடைய பந்தியின் உணர்ந்து கொள்ளுதல், மேன்மையான உணர்ந்து கொள்ளுதல், இரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் எந்த அளவிற்கு நம்ம மேன்மையாக பயபக்தியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் படித்தோம். அந்த பந்தியிலும் மாத்திரமல்ல, நம்முடைய வருகையிலும், நம்முடைய செயல்களிலும், நம்முடைய பாடல் காரியத்திலும், ஜெபிப்பதிலும், கர்த்தருடைய கொடுத்தலிலும், எல்லாவற்றிலுமே நாம தேவனுக்கு எப்படி நடந்து கொள்கிறோம், தேவனுக்காக செய்கிறோமா அல்லது மனிதனுக்காக, இது போன்ற ஒரு பாடங்களை முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம். அப்ப இது கர்த்தருடைய பந்தி காரியத்துல மாத்திரமல்ல, நம்முடைய ஆராதனை அப்படின்ற ஒரு காரியத்துல, ஆராதனை, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, இதெல்லாம் தேடுவதில் நமக்கு ஏதாவது இருக்கணுமா, இல்ல அவருக்கு நம்ம பிரியமானதை செய்வதில் அன்போடு செய்யணுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம கண்டிப்பா அவருக்காக தான் செய்யணும். அவருக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் சில நேரங்கள்ல நம்முடைய தேவைகள் என்று வரும்பொழுது அவசரமா தேடுறோம். ஆனா நம்முடைய தேவைகள் முடிஞ்ச உடனே மறுபடியும் எப்போ நம்ம விருப்பம் போல நம்முடைய வேலைகளை செய்யறோம். அப்போ இதுல முழு இருதயம் எங்க இருக்கு? இல்ல. அப்ப நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இருதயமும் நாமும் வளர வேண்டும் என்பதை தொடர்ந்து கண்டினியூட்டி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல நம்ம இன்னும் குறைவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பார்க்க போற பகுதியானது மனிதனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்வது எப்படி. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி கேட்போம். கொலோசியர் 3:17. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. வார்த்தையினாலாவது சரி, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும், அப்போ அதையெல்லாம் நீங்க அதிகாரத்தோடு செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றார். அதிகாரம் இல்லாம எதுவுமே நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த முடியாது. கொலோசியர் 3:24 சேர்த்து வாசிங்க. கொலோசியர் 3:24. எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்துக்கென்று கர்த்தரம் செய்யுங்கள், மனப்பூர்வமா செய்யுங்கள். அநியாயமா செய்கிறவன் தன் போதும். அப்ப எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல். மனுஷருக்கென்று செய்வதுதான் என்ன? அப்போ நீங்க வரும்போதே, ஓ பிரதர் நேரமாச்சுன்னா திட்டுவாரோ, நீங்க இன்னும் வளரல, குழந்தைகளா இருக்கீங்க. ஓ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போலீனா பிரதர் திட்டுவாரோ, இன்னும் நீங்க வளரல. ஓ வியாழக்கிழமை போலீனா திட்டுவாரோ, இன்னும் வளரல. இதெல்லாம் நீங்க மனுஷனுக்காகவே யோசிக்கிறீங்க. உங்களுடைய இருதயமும் உங்களுடைய ஆத்மாவும் உங்களுடைய பிள்ளைகளும் வளரணும்னா என்ன எதுக்கு நீங்க பார்க்கணும்? என்னைய நீங்க எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை பின்பற்றுகிற வகையில அவங்க எவ்வளவு உறுதியா இருக்காங்க அப்படிதான் பார்க்கணும். அப்ப இன்னும் நம்ம குழந்தைகளாவே இருக்கோம். ஐயோ இவரு எது சொல்லுவாரோ, அதுவே முதலாவது உங்களுடைய விசுவாசத்தினுடைய தவறு, மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை. அவங்க நம்மளை ஏவுவாங்களோ அப்படின்னா நல்லது தானே? ஆமா ஏவுவோம். அவங்க நம்ம கட்டு வைக்கிறதுக்காக தூண்டுவாங்களோ, ஆமா நல்லது. நம்ம கீழ்த்தரமான ஒரு யோசனைகளை கொண்டிருக்கிற பொழுது இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, ஏதாவது எதுக்கு சொல்லணும் பாருங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்காக. நீங்க என்ன செய்தாலும் சரி, கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பந்தி செய்தாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, பாடினாலும் சரி, பாடெல்லாம் சத்தமா யாரும் பாடுற மாதிரி குறைவா தான் இருக்கு. ஆமீன் சொல்லும் போது சத்தம்லாம் கேட்கல. அப்புறம் நீங்க யாருக்காக செய்றீங்க? நம்ம ஏதோ செய்யறோம். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் நாம செய்யணும். பாருங்க, நாம நமக்கு கூடுவதை தேவன் விரும்புறதில்லை. சில உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கு, அப்போ நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, அப்போ நம்ம அதிகமா தேடுறோம் கர்த்தரை. எங்களுக்கு ஆலோசனை வேணும் அப்படின்னு கேட்கிறோம். மற்ற நாள்ல நம்ம வேலைகளை நம்ம பார்க்கிறோம். இது ஆரம்பத்துல நியாயாதிபதி காலத்துல மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ
அதே போலதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறோம். நமக்கு பிரச்சனை தீர்ந்த உடனே ஸ்லோவாயிடுச்சு, அப்ப நம்ம எப்ப வேணாலும் போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இருதயத்தை நம்ம சரியா கொண்டு வரணும்னு நினைக்கல. நம்முடைய கூடுகை நமக்காக இருப்பதை தேவன் விரும்புகிறாரா? ஏசாயா 58:3-4. ஏசாயா 58:3-4. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்கமாயிருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்துடைய கையினாலே குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். அப்போ தேவனுக்காக செய்யாம இந்த மக்கள் செய்த செயலை தேவன் கவனிக்கல. அப்ப கவனிக்காத போது அவங்க கேட்கிறாங்க, நாங்க உபவாசிக்கிறோமே, நீ ஏன் எங்களை பார்க்கல? தேவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, நாங்க எங்களை ஆத்துமாக்களை ஒடுக்கிறோமே, நீ ஏன் அறிய மாட்டேங்கிற என்று கேட்கிறாங்க. அப்ப தேவன் கேட்கிறாரு, நீங்க எனக்கா நீங்க வேலை செய்யறீங்க? எனக்காக நீங்க உபவாசிக்கிறீங்க? நீங்க எனக்காக செய்யலையே. நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வழக்கு வாது துஷ்டத்தனத்துல கையினால் குத்துறதுக்கு உங்க கூக்குரல உயரத்துல கேட்கப்படும்படியாய் நீங்க உபவாசிக்கிறீங்க. அப்ப இது தேவனுக்கு பிரியமா? இப்ப நம்ம ஆராதிக்கிற ஆராதனையானது ஒரு பயம், ஒரு நடுக்கம், நம்ம சரியானத்துக்கு வரணும் என்பது ஒரு சகோதரனை சார்ந்து அல்ல, தேவனை சார்ந்து. பாடல் பாதியில போயிடும், கர்த்தருடைய காரியம் வார்த்தையை நான் கேட்க முடியாம போயிடுவேன், ஆரம்பத்துல இருந்து ஜெபிக்கும் போது நான் வர முடியாம போயிடுவேன், கர்த்தர் உலாவுற நேரத்துல போய் குறுக்க நான் பூந்துட்டு இருப்பேன், இப்படிலாம் நீங்க நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய பயம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நான் சபை கூடும்போது கர்த்தர் எப்போ வர்றாரு, எப்போ உலாவுறாரு? ஒரு கேள்வி நீ கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம சொல்லுவோம் அதுக்காக. அப்ப இப்போ நம்ம என்ன கேட்கிறாருன்னா, அவரு நீங்க உபவாசம் பண்ணீங்க, உபவாசம் பண்ணி தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க, நாங்க உமக்காதான உபவாசம், நீ என்ன பார்க்க மாட்டேங்கிற? அப்ப எவ்வளவு ஒரு அறிவீனமான செயல இந்த மக்கள் தேவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனை தேடுகிறது தேவனுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையில மேம்படவும் இருக்கிறதா, அல்லது நான் எனக்காகவே என்னுடைய குடும்பத்திற்காக இருக்குதா? அது இல்ல பரீட்சையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க உபவாசிக்கிறீங்களா? இல்ல அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இல்ல அதுக்காக நம்ம வேலை செய்யணுமா? இல்ல எனக்கு ஒரு விற்பனை ஆகணும் அதுக்காக தான் இருக்கா? மொத்த டோட்டல் அவுட். அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது, இது தானா நடக்கும். ஆனா தேவனை நாம் தேடும் போது அவர் இதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவார். இந்த மாதிரி யூதர்கள் செய்யும் போது தேவன் சொன்னாரு, தேவனுக்கு ஒரு செயலும் தேவனுக்காக அன்போடு நாம செய்யணும், அன்பு கூர்ந்து செய்யணும். அன்பு கூர்ந்து அப்படின்றது தேவன் என்னை மீட்டு இருக்கிறார், என்னை காப்பாற்றி இருக்கிறார், எனக்கான வேலை செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை போஷிக்கிறார், என்னுடைய ஆலோசனை தருகிறார், இதெல்லாம் நம்ம நினைத்து நினைத்து நன்றியோடு செய்யணும். அப்படி இல்லைன்னா என்னவா இருந்தாலும் தேவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. ஏசாயா 1:13-16 வரைக்கும். ஏசாயா 1:13-16. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விட்டாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். சரி, அவரு எத்தனை காரியங்களை வெறுக்கிறார் பாருங்க. காணிக்கைகளை வேண்டான்னு சொல்லிட்டாரு, தூபங்காட்டுறதும் எனக்கு வேண்டான்ட்டாரு, மாதப்பிறப்பும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஓய்வு நாளும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, சபை கூட்டமும் நான் இனிமே சகிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்? அதெல்லாம் வெறுத்து போச்சுட்டார். ஏன்? உங்க பாரம்பரியமா சும்மா கூடிட்டு இருக்காங்க. அது இவங்க ஒரு பெருமைக்காகவும் இவங்க தங்களுடைய காரியங்களுக்காகவும் கூடுகிறார்களே தவிர தேவனுக்காக அது கூடல. அக்கிரமத்தோட பாவத்தை விலக்கி விட்டு கூடல, பாவம் செய்துகிட்டே இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் மிகுதியா ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா உங்க கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, முதல்ல போய் அதை சுத்திகரிங்கன்றார்.
எது பாவமோ அது நம்ம செய்யணும். அப்போ தேவனுக்கு நம்ம செய்யற ஒரு செயல் தேவன் விரும்பும் செயலா, அன்போடு செய்யற செயலா என்று பார்க்கணும். தேவனுக்காக நம்ம கொண்டிருக்கிற அன்பின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எப்படி நமக்கு தெரியும்? அது எப்படி தெரியும்? அது எப்படி நம்ம காண்றது? சரி, அது ரெண்டு விதமா நம்ம பேசலாம். ஆனா முதல் விதமாக இழப்பின் சந்தர்ப்பத்தில் நான் பேசுறேன். இன்னொரு சந்தர்ப்பமானது நம்முடைய எந்தவித இழப்பும் இல்லாத சந்தர்ப்பம். ஆனால் நமக்கு இழப்பின் சந்தர்ப்பம் தான் மேன்மையானது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. தேவனுக்காக கொண்டிருக்கும் அன்பின் செயல்பாடுகள் எப்படி என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது, அவங்க எவ்வளவு ஆயத்தமா இருக்காங்கன்னு பாருங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சரி, இப்போ நம்ம கர்த்தருடைய நாளுக்காக ஆயத்தமா இருக்கணும். எப்பவுமே இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயத்தமா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆயத்தமா இருக்கணும், வியாழக்கிழமை நம்ம ஃப்ரீயா இருந்தா ஆயத்தமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளான் நமக்கு இருக்கணும். நேரம் இருந்தா போவோம், இல்லைன்னா வேண்டாம். இல்ல இருந்தா நம்ம பிளானோட இருக்கிறோமா, ஆயத்தமா இருக்கிறோமா? பாருங்க, இழப்பான நேரங்கள் ஆயத்தமா இருக்கிறது ஒரு சாதாரண காரியம் இல்லை. இப்போ அவருக்கு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மகனை பலி செலுத்தணும். 75 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயதுல ஒரு கொடுத்த குமாரனை இப்பொழுது பலி செலுத்தணும். இது அவருக்கு மகிழ்ச்சியான தருணம் கிடையாது. ஆனா தேவனுக்காக பார்க்கும்போது மகிழ்ச்சியான தருணம். அவர் பரீட்சையில வெற்றி பெற போற தருணம் மகிழ்ச்சியான தருணம். ஆனால் இந்த சோதனையே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கண்டிப்பா என்னை போன்றவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா அது இன்னும் நம்ம வளராத பட்சத்துல இப்படி இருக்கும். அவர் என்ன செய்யறா, அப்பவே என்ன செஞ்சாருங்க, அதிகாலையில் எழுந்து. அப்ப அதிகாலையில் எழுந்து அப்போ கழுதையில சேணம் கட்டி வேலைக்காரர் 2 பேரையும் கூப்பிட்டு ஈசாக்கும் கூட்டிட்டு கட்டைகளையும் பிளந்துட்டு குறித்த இடத்துக்கு போயிட்டார். அப்ப எப்பொழுது இருந்தே ஒரு ஆயத்தமான இருக்கணும். நம்ம கர்த்தருடைய நாள்ல கேட்டா ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். இல்ல அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இந்த அது இது எத்தனை சாக்கு போக்குகளை நம்ம சொல்றோம். இல்ல வேலை ஆயிடுச்சு, என்ன வேலை ஆயிடுச்சு? கர்த்தருடைய நாள்ல கர்த்தரை தவிர என்ன வேலை இருக்கும் நமக்கு? என்ன வேலை இருந்தாதான் என்ன பாருங்க. அப்ப நம்ம எதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு தேவன் பார்க்கிறாரா? பார்க்கிறார். பாருங்க, அப்ப நம்முடைய வேலைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கும் போது தேவனை தேடுகிற நேரங்களையும் தேவனை கூடுகிற நேரங்களையும் நம் மனப்பூர்வமாக கொடுப்பதற்கு தீவிரிக்கிறது இல்ல. மிச்ச மீதி இருந்தா போகலாம், இப்படிதான் நினைக்கிறோம். மிச்ச மீதி இருந்தா நம்ம கொடுக்கலாம், இப்படி நினைக்கலாம். பாருங்களா, அது கர்த்தருடைய பந்தி காரியத்துல மட்டும் இல்லைங்க, நம்முடைய முழு வாழ்க்கையும் மிச்ச மீதி இல்ல, தேவனுக்கு ஒரு ஆயத்தமாக நம்ம இருக்கணும். அப்ப அதிகாலையில எழுந்திருப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் கிடையாதுங்க. அப்ப ஒருவேளை வீசிங் இருக்கலாம், ஒருவேளை ராத்திரி முழுசு இரும்பி இருக்கலாம், அல்ல வயது நிமித்தமா இருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாமுக்கு அது ஒரு பொருட்டு கிடையாது. ஆபிரகாம் தேவன் மேல் விசுவாசத்தை வைத்தபடினாலே ஆபிரகாம் தகப்பனாக இருக்கிறார். அப்ப நம்ம திடீர் நேரம் ஆயிடுச்சு, விழுந்து அடிச்சு ஓடியாரோம், இங்கே விழுந்து ஓடியாரோம். என்ன கணக்கு? ஏன் ஆயத்தமா இருந்தா என்ன? பாருங்க, அப்ப ஆயத்தமா இருப்பது என்பது சரீர சுத்திகரிப்பு அல்ல, நாம் ஆவிக்குரிய சுத்திகரிப்பை ஆயத்தமா ஏற்கனவே வச்சிருக்கணும். இது கர்த்தருடைய நாள், இதற்கான பைபிள் எங்க இருக்கு, பாட்டு புஸ்தகம் எங்க இருக்கு, கர்த்தருக்கான காணிக்கை எங்க இருக்கு, நம்ம ட்ரெஸ் எங்க இருக்கு, எல்லாத்தையும் ரெடியா வச்சிருக்கணும். அப்ப நம்ம ஆயத்தமா இருந்தாதான் முன்னாடியே வந்து உட்கார்ந்து இருக்க முடியும், கர்த்தர் இங்கே வர்றதுக்கு முன்னாடி. நான் ஒரு கேள்வியை கேட்டுமா? நீங்க எல்லாம் கூட்டிட்டீங்க, இன்னும் நம்ம ஆரம்பிக்கல, கர்த்தர் இருக்காரா இல்லையா? இங்க இருக்காரா இல்லையா? என்ன இருந்தா உங்களோட பேசிட்டு இருப்பேன் நானு, நீங்க என் கூட பேசிட்டு இருப்பீங்களா? அது ஒழுங்கா? அம்மான்னு சொல்லுதா? எங்க இந்த வசனத்தை காட்டுங்க, நீங்க எங்க காட்டுவீங்க? பாருங்க, அதிகாரத்தோட ஆரம்பிப்பதற்கும் கூடி வருவதற்கும் சில வித்தியாசம் இருக்கு. பாருங்க, அப்ப நம்ம கர்த்தருக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்க, உங்களை விசாரிக்கிறேன், நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பெண்களும் பேசுறீங்க, ஆண்களும் பேசுறீங்க, எல்லாம் பேசுறோம் நம்ம. ஆனா அதிகாரத்தோடு வந்திருக்கும் போது என்ன செய்யணும்? அப்ப பேச மாட்டோம். அப்ப எப்போ தேவன் இங்க வர்றாரு? அப்போ நமக்கு இன்னும் கணக்கு கிடையாது, நாம இன்னும் பார்க்கல. இதுல ஆயத்தம் என்ற பகுதியை முதல்ல நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுக்காக செயல்படுகிறவங்க எவ்வளவு தீவிரமா இருப்பாங்க? இப்பதான் படிச்சோம், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். படிக்க மாட்டீங்க இப்பொழுது, ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க. எதுக்கு வசனம் படிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. அந்த பாடத்தினுடைய முழு கருத்தையும் மையமா வச்சு அந்த வசனத்தை நம்ம கொடுப்போம்.
அப்போ தேவனுக்காக செயல்படுகிறவங்க தீவிரமா இருப்பாங்க, துரிதமா இருப்பாங்க, விரைந்து இருப்பாங்க, சீக்கிரமா இருப்பாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 3 பேரு அங்கே வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்றாரு? முதலாவது எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, அப்ப தரை மட்டும் குனிந்து அப்படி சொல்லிட்டு முடிச்ச பிற்பாடு அவர் சில உபசரணை செய்யறாரு. உபசரணை செஞ்ச பிற்பாடு அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, அவரு 6ஆம் வசனத்துல ஆபிரகாம் தீவிரமாய் பாருங்க, முதல்ல எதிர்கொண்டு ஓடினாரு, அடுத்து தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திற்கு போய், சீக்கிரமாய் ஒரு வார்த்தை இருக்கு, அடுத்து மாட்டு மந்தைக்கு ஓடி சீக்கிரத்தில் சமைத்தான். தேவனுக்கு பேச தெரியலையோ? இல்ல அவங்க கர்த்தருடைய காரியத்துல பயந்து இருக்காங்களா? யாருன்னு தெரியாதுங்க, வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது, அறியாமல் அவர் உபசரித்தார்கள். ஆனால் என்னுடைய வீட்டை தேடி வந்த பிள்ளைகளை இந்த காரியம், இது கர்த்தருடைய ஆராதனை காரியம் இல்லைங்க, இதுலயே இப்படி இருக்கும் என்றால், கர்த்தருடைய காரியத்தில் இருக்கும் என்றால் நாம் ஆராதனை காரியங்கள் எப்படி இருக்கணும்? துரிதமாய், சீக்கிரமாய், விரைந்து, வேகமா. பாருங்க, அப்படியானால் என்ன சொல்றாரு? அவர் எத்தனை காரியம் இருக்கு பாருங்க. 2ஆம் வசனத்துல படிச்ச வரைக்கும் அவர் முதலாவது ஓடினார். அவர் வயசு என்ன இருக்கும்? 22ஆம் அதிகாரத்துல அவருக்கு குழந்தை வந்துருச்சு. இப்ப ஏறக்குறைய ஒரு 90 வயசாவது குறைஞ்சபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவரு ஓடி இருக்காரு. இப்போ அப்போ தீவிரமாய் சாராட்ட போறார், மனைவி ஒத்துழைப்பு தர்றாங்க, சீக்கிரமா மாட்டு மந்தைக்கு ஓடி இருக்காரு. அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும்? அந்த உடம்பு வேர்த்து போயிருக்கும். இப்படி நம்ம இருக்குமா? கர்த்தருடைய நாளின் வேலைகளை செய்வதில் இப்படி இருக்கமா? ஏதோ பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வந்தா போதும், இல்ல வசன வாசிக்கு முன்னாடி, வசன வாசிக்கு முன்னாடி வந்துட்டேன், இன்னும் பெருசங்க ஆதரிக்கல. இந்த படம் போடும்போது போடுவாங்க, படம் போடும்போது டிக்கெட் இருக்கிறதுக்கு வேகமா ஓடணும் பார்த்துங்க. போட்டாங்களா? போடல என்ன இப்பதான் ஓடிட்டு இருக்கேன், ஒரு எழுத்து ஓடிட்டு இருக்கேன், சீக்கிரம் அந்த டிக்கெட் கொடுக்குற கவுண்டரை விரட்டு வாங்கி பார்த்துங்க. இன்னும் இது மாதிரி அனுப்பணுமோ? ஒரு உலகத்தின் காரியங்கள்ல இது போல எப்பவுமே போல இப்படியே நம்ம வரோம் இல்லையா? எப்பவும் போல இப்படித்தான் இருக்கும். வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாரும் எப்பாவது உட்கார்ந்துருக்கீங்களாங்க? யாராவது கை தூக்க முடியுமா உங்களால முழுசுமா? ஆரம்பிக்கும் போது நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா? இல்ல, வந்துகிட்டு தான் இருக்கணும். அப்ப என்ன பழக்கமா இருக்கிறோம்? ரொம்ப காலமாகி இந்த பயம் நமக்கு எங்கே? அப்ப இந்த பயமானது நமக்கு எங்கே போச்சு? இப்ப வருகையின் தீவிரத்தை தேவன் எப்படி உற்சாகப்படுத்தார் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. சரி, எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. சரி, எகிப்திலிருந்து மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா அடிமைத்தனத்திலிருந்து புறப்படணும். சரி, இதை புசிக்கும் போது ஏன் அப்படியே புசிக்கணும்? இல்ல, தேவனுக்கு ஒண்ணுமே இல்லையா? புசிக்கும் போது மெதுவா புசிச்சா என்ன சொல்ல வராரு தேவன் பாருங்க? நினைவூட்டுதல், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதற்கான நீங்க நன்றியோடு எப்படி இருக்கணும்? சீக்கிரமா பாருங்க, எப்படி தேவன் வேகமா மீட்டாரோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த பஸ்காவையும் தீவிரமாய் புசிக்கும்படி அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப கர்த்தருடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மீட்ட நாளில் நம்மை மீட்டுவதற்காக வாரத்தின் முதல் நாளிலே மரித்து உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவரை நினைப்பதற்காக நம்ம என்ன செய்யணும்? இல்ல, சீக்கிரமா தான் இருக்கணும், துரிதமா தான் இருக்கணும், விரைந்துதான் இருக்கணும். அதுல நமக்கு அசட்டுத்தனமும் அற்பத்தனமும் நமக்கு இருக்கக்கூடாது. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 2-3. உபாகமம் 16:2-3. கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்பில்லா அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும். அப்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, தீவிரமாய் புசித்தபடியால் இதை நீ என்ன செய்யணும்? தீவிரமாய் செய்யணும். இப்ப தேவன் எவ்வளவு தம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்கு வேலை செஞ்சிருக்காரோ அதே போல கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு இவ்வளவு தீவிரம் காட்டணுமா வேண்டாமா? பயம் இருக்கணுமா வேண்டாமா? நீங்க உங்க கம்பெனிக்கு லேட்டா போங்க, அது வேற காரியம். அங்க ஏதோ போய் சொல்லி தெரியுங்க, அது வேற காரியம்.
உங்க வேலைத்தளத்துல போங்க, அது எங்க லேட்டா சொல்லிட்டு இருப்பீங்க, அது வேற காரியம். கர்த்தருடைய காரியம் இது. அப்ப கர்த்தருடைய காரியத்துல நீங்க பயம் இல்லைன்னா உங்க பயத்தை நீங்க எப்படி காட்டுவீங்க? ஒரு சாதாரண 3 புருஷர் வந்ததுக்கு அவருடைய பயத்தை எப்படி காட்டினாரு? எல்லாமே ஓடி ஓடி சீக்கிரமா சீக்கிரமா இதை வந்து உட்காருங்க, கொஞ்சம் மெதுவா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னா இல்ல. அவங்க இருதயத்துல எவ்வளவு பயம் இருந்தா இவ்வளவு வேகமா வேலை செய்திருப்பாங்க. அப்ப தேவனுக்கு நமக்கு எவ்வளவு பயம் இருக்கணும், நம்முடைய தீவிரம் எவ்வளவு காட்டணும், அதிகமா நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. நாம் எவற்றை தீவிரமா செய்ய வேண்டுமோ அவற்றை தரம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். எது முதல்ல, எது இரண்டாவது, எது இன்றைய நாள் செய்ய வேண்டியது, இன்றைக்கான வேலை எது, இன்றைக்கு செய்ய வேண்டியது என்ன, நாளைக்கு செய்ய வேண்டியது என்ன, அப்புறம் செய்ய வேண்டியது என்ன, இதை நீங்க பிரிச்சு பார்க்கணும். எல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப எல்லாம் ஒண்ணு அப்படின்னு எப்படி நினைக்க தோணும் நமக்கு? அப்ப இந்த நாள்ல பாருங்க, எப்படி பிரித்த மனிதர்களை பாருங்க. சங்கீதம் 84:10. சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகமேய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். அப்ப என்ன சொல்றாரு? இப்போ அவர் எல்லாவற்றையும் நாம் தீவிரமா செய்ய வேண்டுமா, அல்லது அவற்றை தரம் பிரித்து அறிந்து எதை இன்றைக்கு செய்யணும், எதை அப்புறம் செய்யணும், எதை இன்னைக்கு செய்யணும், எதை அப்புறம் செய்யணும் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்களா? இல்ல எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அன்னைக்கு தான் போய் நிறைய வேலை செய்யணும். அப்போ நம்ம கர்த்தரை பின்னாடி தள்ளுறோம். உங்களை யாராவது தொந்தரவு செஞ்சா, உங்களை வேலையை இன்னைக்கு விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு செஞ்சா செய்யுங்க. ஒருவேளை அது சோதனையா கூட இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு நம்ம அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, காலையில முடிஞ்சு போச்சு, நான் அப்புறம் வேண்டாம். அது உங்களுக்கு யார் சொன்னது? மாலையில வேண்டான்னு யார் சொல்லி கொடுத்தது? நீங்களா? உங்களுக்கு நான் போச்சிருக்கேன்? உங்களுக்கு எப்போ அது மாலையில வேண்டான்னு சொல்லி போச்சிருக்கேன்னா? நீங்கள் கர்த்தருடைய நாள் என்பது அந்த காரியங்களை சரியாய் செய்வதற்காக, நம்முடைய குடும்பம் வளர்வதற்காக, நாம் போஷிக்கப்படுவதற்காக, தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக எத்தனை வேலை செய்யணும் பாருங்க. அதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் உணர்ந்து கொள்வதே கிடையாது. 1000 நாளை பார்க்கிலும் அது பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் ரொம்ப நல்லது. எப்படி தெரியும் அவருக்கு என்ன இருக்குதுல? 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்களை செல்ற நாள்ல நல்லதுங்கிறது எப்படி வரும்? எப்படி வரும் சொல்லுங்க? எப்படி வரும்? உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இங்க வந்து உட்கார்றீங்க, எது நல்லது? எப்படி நல்லதா போச்சு? தீர்வு. எப்படி தீர்வு? தேவனுடைய வார்த்தை. எப்படி தேவனுடைய வார்த்தை என்ன செஞ்சது? அது வேலை செய்தது பாருங்க. அப்ப 1000 நாளை விட எங்கெங்கே பொழுது போக்கிட்டு இந்த பிரகாரங்கள் நீங்க செலுத்தீங்கன்னா அது தேவனுடைய வார்த்தை கேட்கறீங்க. அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதா? செய்யும். இப்ப ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வேலை செய்யாதா? செய்யாதா? இல்லையா? இப்படி நம்ம நினைக்க தோணும். இப்படி பாருங்க, அவர் சொல்றாரு ஒரே நாள் நல்லது. பிரித்து பார்த்தாரா? பிரித்து பார்த்தாரு. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். பிரித்து பார்த்தாரா? இல்ல. நமக்கு சாயந்தரம் துணி துவைக்கிறது இருக்கிறது. ஏன் போய் முடிச்ச உடனே இல்லையோ துணி துவைக்க முடியாதோ? முடியாதா? காலையில் எந்திரிச்சு சீக்கிரமா துவைக்க முடியாதா? அதிகாலை ஆபிரகாம் ஆயத்தம் வந்தாரு, சேம் 4 மணிக்கு எந்திரிச்சு துணியை துவைச்சு வச்சிருக்க முடியாதா? போய் காயப்பட முடியாதா? நான் சோம்பேறி, தேவனுக்கு பயம் இல்லை. எனக்கு கர்த்தருடைய நாளின் வேலைகளை செய்ய எனக்கு பயம் இல்லை. நான் அது பரவாயில்ல, நானே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறேன். அது எங்கிருந்து எடுத்தீங்க தீர்மானங்களை? அப்படி எடுப்பதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? நான் மீட்கப்பட்டேன், நான் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், சரீரம் எனக்காக பிக்கப்பட்டிருக்கிறது, அவமானம் அடைந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாளில் என்னுடைய ஆத்துமா கட்டுவிக்கிறதுக்காக அவரை நன்றியோடு நான் சேவிப்பதற்கு நானே நினைச்சுக்கிட்டேன். என்ன செய்யறானு? நானா தீர்மானம் பண்ணிட்டேன். இல்ல இப்பதான் நேரம் இருக்கு. அப்புறம் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம அப்புறம் செல்போனை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவர் என்ன செய்தாருங்க? பிரித்து பார்த்தார். தீவிரமா எதை செய்யணும், எது இதனால வராது. நீங்க திங்கக்கிழமை நினைக்கிறீங்க, எங்க வரும் உங்களுக்கு? திங்கக்கிழமை நினைக்கிறீங்க ஃப்ரீயா இருக்கு, நான் போகணும். உங்களுக்கு யார் வருவாங்க? எனக்கு வேலை இருக்கும். எங்க யார் உங்களுக்கு எப்படி வசனம் கிடைக்கும்? எப்போ கிடைக்குதோ அப்பதான் நம்ம செய்ய முடியும். எப்போ கிடைக்கல என்ன செய்ய முடியும்? அந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்கு அலைகிறாங்க பார்த்துங்க ஆளுங்க. எப்படி ஐயோ ஓட்டுலாம் போயிடுமோ? அது ஓட்டுலாம் போனா போயிட்டு போகுது, அப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க போட்டுக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆக்கிடுவாங்களோ? தேவனுடைய எருசலேமின் பரலோகத்தில் பங்கு வந்து நீக்கினா என்ன ஆகும்? அப்போ அது தேவன் ஆக்க மாட்டாரா? அந்த பயம் நமக்கு இருக்கா பாருங்க. இது பயப்படுறோம், அது நம்ம பயப்படுறது இல்ல. அப்ப இவர் தெரிந்து கொண்டாரு, 1000 நாளை பார்க்கலும் ஒரு பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. எப்படி நல்லது? தேவனுடைய வார்த்தை அங்கே இருந்தது, அதனால் நல்லது. அப்புறம் சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை காட்டிலும் என்ன ஆகாமிய கூடாரம்?
சினிமா தியேட்டரா இருக்கலாம், விளையாட்டு தடலா இருக்கலாம், பொழுதுபோக்கா இருக்கலாம், கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், வாலிபாலா இருக்கலாம், பரீட்சையா இருக்கலாம், தேர்வா இருக்கலாம், என்னவாது இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தெரிந்து காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். அங்க என்ன கிடைக்குது? ஆலயத்துல தேவனுடைய வார்த்தை. இது நமக்கு இந்த உணர்ந்து கொள்வது இருக்கா? முடிஞ்சா கேட்டுக்கலாம். இப்போ அது அவ்வளவு ஒரு அற்பமான நம்ம வேலைகளை செய்கிறோம். இப்போ நம்ம கேள்விக்கு வந்திருக்கிறோம், தேவன் இங்க எப்போ வர்றார்? இல்ல முன்னாடியே வெறும் கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அவரு, நம்ம வருவன் பார்த்துட்டு இருக்காரா, வாரட்டும் வாரட்டும் அப்படி பார்த்துட்டு இருக்காரா, இல்ல எப்பதான் வந்து நிக்காரு? அதை படிப்போம், படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19-20. எப்பொழுது தட்டுகிறார், எப்பொழுது நாம் போஜனம் பண்ணுவது, அவர் நம்மோடு எப்பொழுது சாப்பிடார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். சரி, நமக்காக இப்பொழுது இன்று தட்டுகிற நாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவர் போஜனம் பண்ணுகிற நாள் என்று சொல்லப்படுது. நாமும் சாப்பிடணும். இது முதலாவது புத்தி சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுறாரு? நாம் என்ன சாப்பிடுறோம்? அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான், அவனோட போஜனம் பண்ணுவேன். எப்பொழுது? எப்பொழுது? சரி, சாப்பாடு போடும்போது நீங்க உட்கார்ந்து இருக்கணுமா, இல்ல எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து உட்காரணுமா? இன்னும் உங்களுக்கு தெளிவாக இல்ல. நீதிமொழிகள் 19:2, நம்முடைய ஆத்துமாவை நாம் அறிவோடு காப்பாத்திக்கணும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அப்ப நம்ம ஆத்துமாவிற்கு அறிவு முக்கியமானதா? அறிவு முக்கியமானதா? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம தப்பி நடப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும். அப்ப நம்ம அறிவில்லாம இருந்தா என்ன செய்வோம்? நீதிமொழிகள் 20:13, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். இன்னைக்கு தூங்கி வீணா போயிட்டேன், அடுத்த வாரத்தில் கரெக்டா எந்திரிச்சிருவோம். எப்படி எந்திரிப்பீங்க? ராத்திரி 12 மணி வரைக்கும் செல்போன் பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி எந்திரிப்பீங்க? நீங்க எந்திரிக்கிற மனுஷங்களும் இருக்காங்க. ஆனாலும் நாம தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் என்ன வரும்? தரித்திரம். பாடலும் போச்சு, ஜபமும் போச்சு, வாசிக்கிறதும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா எல்லாம் போனவன் என்ன சொல்லணுமோ, எல்லாம் போனவன் என்ன சொல்லுவோம்? என்ன ஆயிடும்? அது தரித்திரம். என்ன தரித்திரம் பாருங்க, இழந்து போயிட்டு. நம்ம கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அப்போ கொல்லுகிறவன் சொல்றான், நல்லதல்ல நல்லதல்ல. போய்விட்ட பின்போ போச்சே, சொல்லும் போதெல்லாம் கேட்காம போய்விட்ட பின்பு மெச்சிக்கொண்டா என்ன பிரயோஜனம்? நீதிமொழிகள் 20:14, கொல்லுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு செல்போனை பார்த்து, ஏதோ யூடியூப்ல பார்த்து எப்படியே பாத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம், பரவாயில்ல பரவாயில்ல. ஆனால் நீங்க நேர ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறதுக்கும் யூடியூப்ல பேசுறதுக்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி தெரியுமா? எங்கே அழுத்துறோம், எங்கே ஆழமா சொல்றோம், எங்கே உணர்வு பூர்வமா சொல்றோம், எங்கே உங்களை கட்டு வைக்கிறோம், எங்கே அதிகமா தூண்டுறோம், இது என்னுடைய முகத்துல இருந்து உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க என்ன தெரியும்? கொஞ்சம் தெரியும். ஆனா பாருங்க, தேவனானவர் இந்த காரியத்தெல்லாம் சுனாமி இருக்கிற காலங்கள்ல இந்த மாதிரி கேட்டு மக்கள் ரொம்ப சோர்வா போயிட்டாங்க. அப்ப நமக்கு நாம் செய்ய வேண்டிய தருணத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனால் இழந்து போவது என்ன? நீதிமொழிகள் 20:4, சோம்பேறி குளிர்கிறதென்று உளமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ குளிர்கிறது என்று அவர் வேலையும் செய்ய மாட்டாரு, அவர் வசனத்தையும் கேட்க மாட்டாரு, அறிவாவும் இருக்க மாட்டாரு. அப்புறம் அதெல்லாம் போச்சே போச்சே போச்சேன்னா எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வராது. ஞானத்தை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, தேவன் இங்கே எப்போ வர்றாரு? எப்போ வராரு? முன்னாடியே வந்திருக்காரா, இல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது வராரா? மத்திய 18ஆம் அதிகாரம் 19-20. இப்ப நம்ம ஆயத்தத்துக்கான காரியங்களை பார்த்துட்டோம். இப்பொழுது நம்முடைய ஜெபம், பாடல், வேத வாசிப்பு, இதெல்லாம் நம்ம என்ன செய்யறாரு? எப்போ இருக்காரு பாருங்க. அல்லாமலும்
உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை கொடுத்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். சரி, அப்போ தேவனானவர் இங்கே எப்போ இருக்கார்? தேவன் வந்த பிறகு நாம வரணுமா இல்ல வர்றதுக்கு முன்னாடி இருக்கணுமா? என்ன சொல்றாரு? இப்போ உங்கள் 2 பேராவது 3 பேராவது வேண்டி கொள்ள ஒரு காரியத்துல பூமியில ஒருமனப்பட்டிருந்தா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகுன்னு சொல்றாரு. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ, 2 3 பேர் கூடுறாங்கன்னு சொல்றாரா இல்ல அதிகாரத்தோட கூடுவது சொல்றாரா? அதிகாரத்திற்கும் கூடுவதற்கும் வித்தியாசம் இருக்கா? எப்ப கூடுறாரு? அங்க இருக்காரு. அதிகாரத்தோட கூடும்போது. அதிகாரம் எப்ப இருக்கிறது? ஆரம்பித்த பிற்பாடு. அதுக்கு முன்னாடி அதிகாரம் இருக்கா? அதிகாரம் இருக்கான்னு தான் ஆமான்னு சோதிச்சு பார்த்துருவோம் நம்ம. இப்ப நீங்க வர்றீங்க, என்ன சகோதரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸ்திரீகளே சபையில பேசாதீர்கள். அப்ப சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? இன்னும் நம்ம ஆரம்பிக்கலையே பிரதர். ஆரம்பிக்கிறதுக்கோ சும்மா பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வீட்டிலே மனைவியோட பேசிட்டு இருக்க, மருமகளோட பேசிட்டு இருக்க, மற்ற பெண்களோட பேசிட்டு இருக்க. ஸ்திரீயே பேசாதீர்கள் சொல்ல முடியுமா? அப்போ கலைச்சனா டீ கொடுக்க சொல்றேன், அதை எடுத்து சொல்றேன், அவங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்திரீயே பேசாதீர்கள் சொல்ல முடியுமா நீங்க வீட்டுல? அதிகாரம் அது இல்லை. புரியுதாது? அப்போ என்ன சொல்ல வராருங்க? அப்போ எங்கே 2 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். அப்ப அதிகாரத்தோடு நம்ம ஆரம்பிக்கும் போது அப்ப என்ன செய்யறாங்க? தேவன் அங்கே இருக்கிறார். அப்ப தேவன் வந்த பிற்பாடு நீங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட உட்காரணுமா? அவ்வளவு பெரிய ஆளுகளானமோ? அவர் முன்னாடி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாராமா, நான் வந்து பின்னாடி வந்து நான் சாப்பிடணுமா சேர்ந்து? அது அசட்டை பண்ணலையா நம்ம தேவனை? இதை புரிஞ்சிருக்கா நமக்கு? அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு சரியானதா? எத்தனை சாக்கு போக்கு இருக்கட்டுங்க, என்ன வேணா இருக்கட்டும், நாம் ஆயத்தமாகவும் துரிதமாகவும் இல்லாதது தேவனை அற்பமா எண்ணுகிறோமா இல்லையா? எவ்வளவு காலம் புரிந்து கொள்ளாம இருப்போம் நம்ம? இப்ப எப்பொழுது வருகிறார் என்ற வசனம் சொல்லுதா சொல்லலையா? எங்கே பாருங்க, 1 Corinthians 5ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நானும் அந்த படிங்க ஒரு வசனத்து 4ஆம் வசனத்துல அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். அதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருக்கலாம், என்ன செய்யலாம், எப்படி வேணா செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அதிகாரம் என்று வருகிற பொழுது அடுத்து பேச முடியாது. உங்க வீட்டுல பயிர் செடி வச்சிருப்பேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு கேட்பேன். ஏன் அப்ப மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பின்னாடி கேட்டா உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கிடையாது. பாருங்க, அதிகாரத்தோட கூடுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட நீங்க பேசியிருக்கலாம். ஆனா அதிகாரம் என்று ஆரம்பிக்கும் பொழுது இனிமே நம்ம அந்த அதிகாரத்தின்படி ஆரம்பிச்சிட்டோம், இனி உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கிடையாது. தேவனுடைய சட்டங்களை மீறப்படும். அப்ப என்ன சொல்லுது? அப்ப தேவன் வந்து நம்மோட போஜனத்துல வந்து உலாவிட்டாரு, வந்துட்டாரு, இப்ப இங்க இருக்காரு. ஆனா நான் என்ன செய்றேன்? இப்போ தேவனை கொஞ்சம் வழிவிடு, கொஞ்சம் நான் போகணும், என்ன இப்ப போய் சாப்பிட்டு இருக்க, வழிவிடு. நம்ம வேலையெல்லாம் அப்படித்தானே இருக்கு. இப்படி இருக்கலாமா? இப்படி இருப்பீங்களா? நீங்க போய் நுழைவீங்களா? நீங்க ஒரு ரிசப்ஷன்ல நீங்க போயிட்டு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை இது அழிக்கிறதுக்கோ தூவுறதுக்கோ அந்த கால்கட்டு கொடுக்கறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க திருமண விழாவுக்கு போயிடுவாங்க. அது நமக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கு. ஆனா தேவனுடைய காரியங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போதுக்கு முன்னாடியே இருக்கணும். அதிகாரத்தோடு ஆரம்பிக்கும் போது அப்புறம் வந்து இடையில வந்து தேவனை கொஞ்சம் வழிவிடு, நான் சாப்பிடணும், கொஞ்சம் போஜனம் பண்ணுவார் உங்களோட, அது நல்லா இருக்குமா? அது நம்ம எவ்வளவு காலம் அப்படி இருப்போம்? நம்ம இன்னும் படிப்போம். வெளிப்படுத்தல் மன்னிக்கணும் 2 Corinthians 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு உலாவுவது எப்போது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அப்ப ஆலயத்தில் தேவன் உலாவுறாரா? அது சந்தர்ப்பம் தான். எப்போ உலாவுறது? நீங்க உட்கார்ந்து 2 பேர் பேசிட்டு இருக்கீங்க, 4 பேர் பேசிட்டு இருக்கீங்க, சபையில ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, அப்ப தேவன் உலாவிட்டு இருப்பாரா? நீங்க சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? அதிகாரம் இருக்கு அப்போ பாருங்க. அப்ப தேவன் உலாவுகிற நேரம் என்று ஒன்று உண்டு, வாசம் பண்ணுகிற நேரம் ஒன்று உண்டு. ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார், அப்போ அதுக்கு முன்னாடியே நாம அங்கே இருக்கணும். அப்படி இருக்கிறோமா? புரிஞ்சிருக்கா நமக்கு? தேவன் விரும்பும் நம்முடைய மனமும் இருதயம்
சரீரத்தின் தோற்றம் மாட்டு இல்லைங்க, ஏதோ இல்லைங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய துரிதமும் தீவிரமும் நம்முடைய விருப்பமும் தேவன் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுக்கு தான் பலன் தர்றாரு. அப்போ தேவன் விரும்பும் நம்முடைய மனமும் இருதயத்தை பற்றி கொஞ்ச நேரம் பார்ப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-7 வரைக்கும். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். சரி, இப்போ தேவனுக்கு தேவையானது காணிக்கையா இல்ல காயினுடைய அந்த இருதயமும் மனமுமா? தேவனுக்கு தேவையானது நம்முடைய வருகையா அல்லது நம்முடைய மனமும் இருதயமுமா? என்னது எது? தேவன் நம்முடைய வருகையை மட்டும் பார்க்கிறாரா? நம்முடைய தீவிரத்தையும் நம்முடைய மனதையும் நம்முடைய தீர்மானத்தையும் நம்முடைய நோக்கங்களையும் அறிந்திருக்கிறாரா? எது அங்கீகரிக்கப்படுகிறது? பாருங்க, வெறும் வருகையை மட்டும் தேவன் அங்கீகரிப்பாரா? மனுஷங்க அங்கீகரிப்பாங்க. இப்ப வெறும் வருகை பாருங்க, சில நேரங்களில் நம்ம வரலைன்னா போன் பண்ணி சொல்றோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போறோம். என்ன கணக்கு? நேரம் ஆரம்பத்தில் இருந்தது என்னாச்சு? அது ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அப்புறம் என்ன ஆயிட்டப்போ அப்படியே 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 லோவாகும். சாத்தான் இப்படிதான் நம்மளை கெடுப்பான், கொஞ்சம் கொஞ்சமா கெடுப்பான். சீரியஸ்னஸ் எப்பொழுதும் இருக்கணும் கர்த்தர். பாருங்க, நீ ஒண்ணு வரலைன்னா யாருக்காக சொல்றீங்க? எனக்காக இல்ல, கர்த்தருக்காக. அப்ப கர்த்தருக்காக என்றால் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன் திரும்பி என்ன போச்சு? அது மனிதன் இப்படிதான் இருப்பாங்க. அவங்களை நாம் தொடர்ந்து நினைவூட்டணும், தொடர்ந்து உற்சாகப்படுத்தணும், தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ இங்கே காயினும் ஆபேலும் ஞாயிறு பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வரோம் பாருங்க. அப்ப ஞாயிறு பள்ளியிலிருந்து படிக்கிற இந்த காரியமானது தேவனுக்கு அந்த காணிக்கை முக்கியமா இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய மனமும் இருதயமும் விசுவாசமும் கவனிக்கப்படுகிறது. ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியுமில்ல, என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப தேவனை நீங்கள் அற்பமா எண்ணுகிற பொழுது, இந்த மாதிரி வேலை செய்யும் போது, இந்த மாதிரி செய்யும் போது என்ன நினைக்கும் போது, நாம இப்படிதான் இருக்கிறோம். அந்த விருந்து சாலையில ஒருத்தர் வந்தார், கல்யாண விருந்து சாலை. கல்யாண விருந்து சாலையில வந்து அப்புறம் அது என்ன செய்யப்பட்டது? கதவு. அப்படி அர்த்தம் தாங்க என்னங்க? எப்பவுமே வந்துகிட்டு இருக்கலாமா இல்ல அடைக்கப்படுமா? அதுக்கு என்ன சொல்றது? ஏன் அடைக்கிறாரு? எதுக்கு அடைக்கணும்? எதுக்கு அப்படி செய்யணும்? அது நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. நாம நினைச்சுக்கிட்டோம் எப்ப வேணாலும் வந்துகிட்டு இருக்கலாம். அது யாரு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? எனக்கு ஒரு வசதி நீங்க காட்டுங்க, எப்ப வேணாலும் வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லி. அறியாத நேரங்கள்ல நீங்க ஒரு வேலை பரவாயில்ல. ஒவ்வொருத்தருக்கு நமக்கு நிறைய வயசாயிடுச்சு. என்ன வயசாச்சு? ஆவிக்குரிய வயசு போயிட்டே இருக்கு. எபிரேய கிறிஸ்தவர்களை போல காலத்தை பார்த்தால் என்ன செய்யணும்? போதிக்க வேண்டிய அளவுக்கு போச்சு. அப்ப எப்பவுமே நம்ம இப்படி இருப்போமா? இப்படி இருப்போமா? இப்படி 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 இருப்போமா? அப்படிதான் சொல்றாரா? அப்ப கதவு அடைச்சாச்சுன்னா அவரையும் அடைச்சாரு. சிநேகிதனை கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா எங்கே வந்தான்னு கேட்டாரு. அது என்னது? இப்ப ஆயத்தமே இல்ல, ஒரு பிரிப்பேரே இல்ல, முன்னாடியே இல்ல, ஏதோ கிடைச்சிருக்க நேரம் ஆயத்தமா இருக்கமா, சும்மா வந்து உட்கார்ந்து இருக்குமா? தேவன் எந்த ஆயத்தத்தை பாக்குறாரு? இல்ல வெளித்தோட்ட ஒரு ட்ரெஸ்ஸா? இல்ல நீ பிரிப்பராகவும் இல்ல, ஆயத்தமாவும் இல்ல, எனக்காக தீவிரமாகவும் இல்ல, எனக்காக சீக்கிரமாவும் இல்ல, எனக்காக நீ பொறுப்பாவும் இல்ல, ஏதோ வந்து போயிட்டு இருக்க. என்ன செய்வாரு? சொல்ல மாட்டாரா? நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதுல்ல, அவர் சொல்ல மாட்டாரா? அப்ப தேவனிடத்திலிருந்து நாம் நிராகரிக்கப்படுவோமா இல்லையா? நம்முடைய இருதயங்களை தேவன் பார்க்கிறாரா பார்க்கலையா? அப்ப தேவன் நம்முடைய இருதயங்களை பார்ப்பார் என்றால் நான் கல்யாண வஸ்திரம் இருக்கணுமா வேணாமா? அது என்னது? நிர்வாணம் காணப்படாத வஸ்திரம். ஆயத்தம் என்று அதுக்கான உரிய காரியம். இதுக்கு என்ற கல்யாணம்னா அதுக்கான உரிய காரியத்தோட வரணும். அப்ப ஆராதனை என்றால் அதற்குரிய ஏற்பாடோடு நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் வந்திருக்கணும். அப்படி வராத போது தேவன் என்ன செய்வார்? அப்போ என்ன செய்வார்? அன்னைக்கு தான் பார்ப்போம். நீங்க அப்படி எவ்வளவு காலம் தான் நீங்க போவீங்க? அப்போ தேவனுடைய கட்டளை எல்லாம் உணர்ந்து கொள்ளும் அன்போடு நாம் நிறைவேற்றுகிறோமா அல்லது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வது எவ்வாறு? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11-12.
மன்னிக்கணும், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12. என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். அப்ப நமக்கு இந்த புத்திகள்லாம் ஏன் சொல்லப்படுது? நம்ம சோர்ந்து போயிடணும்னா சொல்லப்படுறாருங்க. இல்ல, சிச்சையை நாம் அற்பமாக எண்ணாதே, கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, ஏனென்றால் என்னை அவர் நேசிக்கிறார். என்னை நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ இன்னும் தூண்டுவிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? சரி, அப்ப எபிரேய கிறிஸ்தவர்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி எவ்வாறு செல்வது? வீழ்ச்சி நிலை எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுதுங்க? அற்பமா என்னும் போது, சோர்ந்து போகும்போது. நாம பெற்றோரா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு உற்சாகப்படுத்துறோம்? இல்ல, அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு. அப்ப அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பெற்றோரா இருக்கிற நாம நம்முடைய பிள்ளைகளை பக்குவமாக சரியான இடத்துக்கு கொண்டு வந்துடணும். அவருக்கு நாம தான் அதிகாரி. அப்ப அவங்களை நாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்ன சொல்லுது அப்படி நாம கட்டி இருக்க கூடாது. அப்படின்னா பிள்ளை உங்களை அற்பமா தான் யோசிங்க. அது என்ன சொல்லுது அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை என்ன யோசிக்கும்? அது சொல்லி கேட்கறதுக்கு நீங்க இருக்கீங்க? அப்படியே வேதத்துல இருக்கு எங்கேயாவது? அது சொல்லி நீங்க கேட்க முடியாது, எங்கேயாவது வேதத்துல இருக்கா? அப்படி உங்க பிள்ளைகளுக்கு தவறான வழிகளை நீங்க கற்றுக் கொடுக்குறீங்களா? பாருங்க, ஒரு தகப்பனுடைய தாய்க்குடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காலம் வரைக்கும் அவங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுல நீங்க சொல்றதை கேட்கணும். நல்லது கெட்டது எல்லாம் பகுத்து பார்த்து சொல்றது அவங்க அப்படியே கேட்கணும், கர்த்தருடைய அதிகாரத்துல. பாருங்க, அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அப்படி விட்டுரும் நம்ம. அப்படி ஆனால் எப்படி போகும்? அது வேற நிலையில போகும். வீழ்ச்சி நிலை எப்படி வந்தது எபிரேய கிறிஸ்தவங்களுக்கு? அவங்க அது அற்பமா எண்ணாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க அன்பு கூறுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. அப்போ எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு என்ன எச்சரிக்கை செய்யப்பட்டதுங்க? எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அப்போ எபிரேய கிறிஸ்தவங்களுக்கு என்ன கேட்கப்பட்டதுன்னா, அவங்க வீழ்ச்சி நிலை எப்படி வந்ததுன்னா, பேசுகிறவருக்கு செவி கொடுக்க விரும்பல. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அதனாலதான் 10:25 சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். ஒரு வார்த்தை இருக்கா? அந்த புத்தியம் கேட்கல. நாம நினைச்சுக்கிட்டோம் நாமும் காலையில சபையா கூட்டிட்டோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. மாலையில யார் சொன்னது? மாலையில இல்லையா? வேணாமா? இல்ல அது வார்த்தை இல்லையா? அது நல்லது இல்லையா? அது உங்களுக்கு கட்டுவிக்காதா? நானே நினைச்சுக்கிட்டேன் அது நல்லது இல்ல. அப்ப இது என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல் பேசிட்டு இருக்காரு அவரு. சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். இவங்க விட்டுட்டாங்க மொத்தத்துக்கும் காரியங்களை. அங்க கேட்பாங்க, எப்பவுமே போகணுமா? அவங்களுக்கு என்ன தெரியும்? எப்பவும் தான் போகணும். என்னுடைய குடும்பம் வளர்க்கப்பட வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் பலமா இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் கட்டு வைக்கும். நேரடியாக தான் பாக்குறீங்க. உங்க பிள்ளைகளை எது கட்டுவிச்சது, எப்படி கட்டுவிக்குது, தேவனுடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை எப்படி உயிர்ப்பித்தது, எப்படி காப்பாற்றினது நேரடியாக பாக்குறோம். அப்படியே நம்ம தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியல நம்மால. நாம் இந்த மாதிரி செவி கொடுக்க மறுக்கிறோம். அப்ப நம்ம இவங்க அப்படி செவி கொடுத்து மறுத்ததுனால எபிரேயர் 12:12 அவங்க எப்படி ஆயிட்டாங்க? ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அவங்களுக்கு கையும் காலும் என்ன ஆச்சுங்க? உணவு சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? டாக்டர்கிட்ட கொண்டு போன உடனே அடிக்கடி சில பெற்றோர் சொல்றத கேட்கறேன், பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது. நான் நம்ப மாட்டேன். சாப்பிடலன்னா பட்டினியா போட்டு பாருங்க, சாப்பிட்டே ஆகும். சாப்பாட்டுக்கு ஒரு குழந்தை முதற்கொண்டு தேடி அலையும். ஆடு குட்டியில இருந்து சின்ன குழந்தையில இருந்து கத்தி தொலைச்சிடும். 2 நாள் விட்டு பாருங்க, அது என்ன செய்யுது பாருங்க, தானா கிச்சன் பக்கம் ஓடும். சும்மா படுத்தலாம் கிடக்காது. அப்படி இந்த பிள்ளைய எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். இந்த பிள்ளையாவது அப்படி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. பசி பயங்கரமானதுங்க.
நஞ்சு கொடியை சாப்பிடுற அளவுக்கு, பிள்ளையை சாப்பிடுற அளவுக்கு, மனிதனுடைய மாம்சத்தை சாப்பிடுற அளவுக்கு பசி அவ்வளவு மோசமானது. என்ன வேணா செஞ்சு வரும், வித்துருவாங்க நிறைய பேரை பாருங்க. அது நீங்க சொல்ற பேச்சை என்னால கேட்க முடியவே முடியாது. ஏதோ நல்ல வயிறுல நல்ல தெம்பா இருக்கும், திண்டுக்கிட்டு அப்படியே வாழ அமைதியா இருந்துகிட்டு இருக்கு. 2 நாள் விடுங்க, என்ன சொல்லுன்னு பார்ப்போம். சரி, இப்ப கேள்வி என்ன? ஒருத்தர் சாப்பிடலைன்னா அந்த டாக்டர் சொல்றாங்க பலவீனமா போச்சு, ஒரு சரியான நிறைந்த ஒரு சம அளவு நிறைந்த ஒரு சத்துள்ள உணவுகள் என்ன செய்ய நீங்க கொடுங்க. ஒரே உணவு சாப்பிடாம எல்லா உணவையும் நீங்க மாறி சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சத்து என்ன செய்ய கொடுக்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி கை நெகிழ்ந்து போச்சு, இப்படியாச்சு? என்ன என்ன ஆயிடும்? சாப்பிடாம விட்டு பாருங்க, என்ன தெரியும். சாப்பிடாம விட்டு பாருங்க தெரியும், நடுங்கும், எந்திரிச்சு நிக்க முடியாது. நீங்க காலம் என்ன ஆகும், முழங்கால் நேரம் செய்ய முடியாது, நேரம் நிக்க முடியாது, நடுங்கி போயிடும், நடுங்கி. அப்போ சாப்பாட்டுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கா? இவங்களுக்கு என்னாச்சு? ஆவிக்குரிய உணவை சபை கூடும் இடத்தை விட்டு விட்டார்கள். விட்டு விட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டாங்க சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் வகுப்பு போதிக்கப்படுதோ அந்த வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணல, அவங்க விட்டுட்டாங்க. என்ன நடக்குவாங்க? ஒரு நாள் போதுமா உங்களுக்கு? ஒரு நாள் எப்படி போதும் பாருங்க. எப்பெல்லாம் அது கூடுதோ அதெல்லாம் அவங்க விட்டுட்டாங்க. விட்டபடினால அவங்க கை என்ன செய்யுங்க, நெகிழ்ந்து போச்சு. தளர்ந்த முழங்கால் திரும்ப நிமிர்த்துங்க. காரணம் என்னங்க? தேவனுடைய வார்த்தையை அவங்க கேட்கல. அது 12-13 வாசிங்க. பிசகி போயிடும். அதுக்கு மேல முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொச்சமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்து. அதற்காக செய்ய வேண்டியது என்ன? முடமா இருக்கிறது நீங்க பிசகி எப்படி போகும்? நடுங்குது. நீங்க தூக்கத்துல உங்க கால் வந்து மறந்து போச்சு, எந்திரிச்சு நான் நடந்துருவேன், நடக்கிறீங்க, என்ன நடக்கும்? முட்டிக்கால் பிறண்டு ஏதோ பிசகி போயிடும். அப்ப அது சரியாகிற வரைக்கும் நின்று சரிப்படுத்திட்டு பிறகு நீங்க என்ன செய்றீங்க, பிறகு நீங்க போறீங்க. அப்ப ஒரு ஆவிக்குரிய குழந்தை தேவனுடைய வார்த்தையை சாப்பிடலைன்னா அது என்ன ஆயிடும்? முடமா போயிடும், நெகிழ்ந்து போயிடும், பிசகி போய் படுத்துறோம், அவ்வளவுதான். இப்ப தேவனுடைய நீங்க வார்த்தையை கேட்கிற குறைச்சு 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 போயிட்டு இருப்பீங்கன்னா அது பிசகி போயிடும் சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்க வழிகளை, பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். தேவன் பிரியமா இருக்க அவங்க என்ன செய்யணும்? பின்வாங்க கூடாதுங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அப்ப தேவன் பிரியமா இருக்க அவங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். பின்வாங்கறதுனா என்னங்க? பின்வாங்கறதுனா என்ன? சபை கூடங்களுக்கு நீங்க வராம இருக்கிறதா பின்வாங்கறதா? அப்படியே அங்க இருக்கு. பின்வாங்கறதுனா என்ன? ஒண்ணு ஒண்ணா நிராகரிக்கிறது, ஒண்ணு ஒண்ணா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது, ஒண்ணு ஒண்ணா குறைச்சு 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 விசுவாசத்தை இழந்து இப்படியே போறது. என்ன பாப்பமே புரியாவிட்டால் அவங்க ஆத்துமா ஈடர் என்ன செய்யணும்? எபிரேயர் 10:19 அதை படிப்போம். போனோம். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்தும ஈடேற விசுவாசிகளா இருக்கிறோம். இப்ப பின்வாங்குற என்ன கேட்டீங்கன்னா கெட்டு போய்கிட்டு இருக்கிறோமோ. அப்ப ஆத்தும ஈடர்னா விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். எப்படி 5:11. அப்ப தேவனுடைய வார்த்தை நீங்க விசுவாசிக்கலைன்னா எப்படி இருக்கும்? மந்தமா இருக்கும். எப்படி இருக்கும் அது? படிங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். அப்போ இவங்க எதற்கு மந்தமா இருந்தாங்க? காதுல கேட்கறத குறைச்சுக்கிட்டாங்க. காதுல கேட்டா என்ன ஆயிடும்? நம்ம தொடர்ந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்க எத்தனை பேருக்கு வேலை செய்யுது? நீங்க சபை கூடுதலை விட்டுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துடுறீங்க, மாலையில காணோம், வியாழக்கிழமை காணோம், இப்படி எத்தனை பேருக்கு காதுல போயிட்டு இருக்கு? மந்தமா இருக்கு. மந்தம்னா காதுல பஞ்சு வச்சு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஹெட்போன் மாட்டிட்டு கேட்டீங்கன்னா இன்னும் அப்படித்தானே இருக்குமா? மந்தமா இருக்கீங்களா? மந்தமா இருந்தா அது எப்படி இருப்போமோ? எதையும் விஸ்தாரமா பேச முடியாது, எதுவும் விளங்காது. ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம எந்த வகையான புத்தி சொல்லணும்? எபிரேயர் 3:13. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவத்தின் வஞ்சனை நம்ம கெடுத்து போடாதபடிக்கு புத்தி தான் நம்மளை காப்பாற்றும். தேவனுடைய புத்தி, தேவனுடைய புத்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அந்த புத்தியை நம்ம தொடர்ந்து தொடர்ந்து என்ன செய்யணும்? தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போக கூடாது. அது நமக்கு நல்லது நடக்கும் போதும் தீங்கு நடக்கும் போதும் நன்றியா இருக்கும் போதும் எப்போதும் கேட்கணும். ஆபத்து வரும்போது கேட்டீங்கன்னா தேவன் சொல்றாரு, நீ ஆபத்தும் போதும் நான் கூப்பிட்டு பார்த்தேன், நீ கேட்கல, நீ கூப்பிடும் போது என்ன செய்ய மாட்டேன்? முதல்ல செஞ்சது யாரு? அப்போ நாம் தான்.
அப்புறம் கதறினால் கிடைக்காது. என்ன பண்ணுவீங்க நீங்க? பாருங்க, அரசாங்கம் ஒரு சலுகையில ஒரு காரியங்களையோ கொடுக்கிற போது அதே நேரத்தில் நீங்க தேடணும். அதை விட்டுட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமா, அரசாங்கத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா? நான் சொல்ற நேரத்துல அவன் அசட்டை பண்ணிட்டான், அவன் அலைய விடு. ஆமாவா இல்லையா? என்ன உங்களை அலைய விட முடியுமோ அத்தனை அலைய விடுவாங்க. ஏன்னா நீங்க சொன்ன நேரத்துல சரியா நீங்க செய்யல. அவங்க அவ்வளவு கரம் வச்சுக்குவாங்க. பாத்துங்க, சாதாரண காரியம் கிடையாதுங்க. அதிகாரிகளுக்கு பயிற்சி இப்படி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போய் பாருங்க, இந்த கோர்ட்டுக்கு போய் பாருங்க, இல்ல அரசாங்க அதிகாரி போய் பாருங்க. அவங்க சொன்ன மருத்துவர் சொல்லி பாருங்க, மருத்துவரா செஞ்சிருவாங்க. சொன்ன நேரத்துல நீங்க போகலீங்கன்னா உங்களை அலைய விடுவாங்க. பாருங்க, அடுத்த கட்டத்துல நீங்க கடைசி வரைக்கும் களைச்சு போற வரைக்கும் களைஞ்சு போவீங்க. சிலர் செய்யாம கூட போயிடுவாங்க. இப்ப தேவன் அப்படிப்பட்டவர்கள் இரக்கமா இருக்காரு. அதுக்கு அசட்டை பண்ணுவீங்களா நீங்க? அவருக்கு நம்ம சொல்லி சொல்லி பார்க்கும்போது நம்ம செவி கொடுக்கணும். அப்ப நம்ம இந்த நம்பிக்கையை நம்ம நாடோறும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடி நாடோறும் என்ன செய்ய நம்ம புத்தி சொல்லணும். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்ப என்ன ஆரம்பத்தில் நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதுல நம்ம தீவிரமாகவும் துரிதமாகவும் ஆயத்தமாகவும் உற்சாகமாகவும் நம்ம தொடர்ந்து கண்டினியூவா போகணும். இரண்டாவது கருத்து, அதுக்கு நம்ம அன்போடு செய்யணும். அன்போடு செஞ்சாதான், என் மகனை நான் பலி செலுத்தும் போதும் கூட ஆபிரகாம் மாதிரி என்ன செய்வேன், அதிகாலை எழுந்திருப்பேன். ஐயோ, பலி செலுத்தணுமா, எப்படி உனக்கு கொடுக்கறது தெரியலையே, எப்படி போவேன், எந்திரிப்பேன், இன்னைக்கு எந்திரிக்க முடியலையே, அதனால எனக்கு உடம்புல வேர்த்து போச்சே, பிரஷர் ஆயிடுச்சே, மாத்திரை இருந்துச்சா இல்லையே எனக்கு தெரியாது. தேவன் சொன்னார், இப்பொழுது செய்யணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேவனுக்காக செய்வேன், அவனுக்காக இல்ல, தேவனுக்காக. இப்ப உங்களுக்கு உற்சாகம் வரும். தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி நம்ம செய்கிற பொழுது தேவன் என்ன செய்யறாருங்க, பாருங்க, விடிய விடிய எனக்கு இருமல் வருது. கிருஷ்ணன் தான் சொல்லுவார், இருமல் வருது. விடிய விடிய தூங்கவும் முடியல, படுக்க ஒரு வாரமா படுக்கவே முடியல. நிமிந்த மணிக்கு தான் இருக்கணும், சேர்ல உட்கார்ந்து ஒரு தலையை வச்சுட்டு இப்படி உயரத்துல சாஞ்சே இருக்கணும். இவ்வளவு பேச முடியும் எனக்கு எப்படி தெரிஞ்சு? அவர் பார்த்துக்கிட்டாரு. பாருங்க, பேசுனா இருமல் வருது, இப்ப எப்படி வர காணோம், ஏன் வரல எனக்கு தெரியாது. அப்ப தேவன் நம்மை பலப்படுத்தும் போது அவரால் முடியும். பாருங்க, இந்த காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்கன்னா, நம்ம இப்படி தேவனுக்காக வேலை செய்யும் போது அவர் நம்மை பலப்படுத்தவும் எல்லா காரியத்தை உண்டாக்க வல்லமை கொடுக்க அவரால் முடியும். அப்படி நம்ம செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அப்போ நம்ம ஆயத்தமா இருக்கணும், தீவிரமா இருக்கணும், சீக்கிரமா இருக்கணும், அன்போடு இருக்கணும், பொறுப்பா இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அது வண்டி நிப்பாட்ட இடம் இல்ல, அங்க இடம் இல்ல, இங்க இடம் இல்ல, முன்னாடி வந்துருங்க, சொல்லவே கூடாது. சொல்லுவதை தேவன் விரும்புகிறது இல்லை. நீங்கள் அற்பமா எண்ணுகிறீர்கள், அசட்டையா இருக்கிறீர்கள். தேவன் இங்கு வாசம் பண்ணுவது எப்போ, இங்க நம்ம உலாவுறது எப்போ, அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கும் போது. அதிகாரத்தில் கூடி வந்த ஒருபாடு கொஞ்சம் நவுளுங்க, என்ன நவுளுங்க, உலகத்து மனுஷன் அதிகாரி சொல்லி பாருங்க, நவுளுங்க ஒத்துனா முன்னாடி வந்திருக்கணும். அதுக்கு தேவன் அப்படி கேட்க மாட்டாங்க, நம்ம தைரியமாங்க. அற்பமா என்றது இல்லையா? ஒரு தகப்பன் வயசாச்சுன்னா தகப்பன் நீங்க அசட்டை பண்ணுவீங்களா நீங்க? அப்ப தேவனை நம்ம இவ்வளவு அற்பமா யோசிப்போமா? நம்ம கொஞ்சம் 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 அப்படின்னா கெடுக்கிறோம் இல்லையா, காரியங்களை கெடுக்கிறோம் இல்லையா, கவனத்தை திருப்புறோம் இல்லையா மற்றவங்களை, பயங்க. அப்போ அப்ப தீவிரமும் ஆசையும் அன்பும் தேவனுக்காக உண்மையான என்ன செய்யணும், இருக்கணும். அவர் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி, உலாவுறதுக்கு முன்னாடி இங்க இருக்கணும். அந்த பயம் நமக்கு வரணும். அதுக்கான ஆயத்தமா இருக்கணும், ப்ரிப்பேரா இருக்கணும், முன்னாடி இருக்கணும், ரெடியா இருக்கணும். நைட்லயே நீங்க என்ன சொன்னாலும் முடியாதுங்க. என்ன சொன்னாலும் முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, எந்த வேலையும் செஞ்சு காட்டிடுவேன். நான் தேவனுடைய படத்துல எது முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. 140 பேர் சாப்பாடு மாஸ்டர் வரல, ஒண்ணு வரல, யார் வரணும், ஆள் இல்ல, ஒண்ணு இல்ல. காலையில் எழுதிச்சோமா, செஞ்சோமா, 6 மணிக்கு உட்கார்ந்தாச்சு, சாப்பாடு கொடுத்தோமா, கொடுக்கலையா, கொடுக்க முடியும். செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது? தேவன் பலப்படுத்தி நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன் முடியாது? பாருங்க, நீங்க போன கிச்சன்ல கேட்டா பசிக்குது, சாப்பிடல, காலையில் இருந்து சமைக்க முடியாதாங்க? எனக்கு பசிக்குது என்றால் காலையில் இருந்து சமைக்க முடியாதா? எவ்வளவு நேரம் ஒரு இட்லி தோசை ஊத்துறதுக்கு எவ்வளவு இருக்காங்க? அரை மணி நேரமே ரொம்ப அதிகம். பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு சும்மா சாக்கு போக்கு நமக்கு சொல்லிட்டு இருக்கோம், எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். பிள்ளைகள் பசிக்குது, அழுகுது, அது இது சோம்பேறி, படுத்து கிடக்கணும். நம்ம உலகத்துல போய் எவ்வளவு நேரம் வேலை செய்யறோம் நம்ம வயிற்றுக்காக, கர்த்தருக்காக இவ்வளவு நேரத்துல என்ன செய்யறோம், இழந்து போறோம். கர்த்தர் உலாவுறதுக்கு முன்னாடி இருக்கணுங்க. எத்தனை காரியங்களுக்கு மாறி மாறி நான் சொல்லிட்டு இருக்கேன் பாத்துங்க. அப்ப எத்தனை காரியங்கள் புரிந்திருக்கு என்று அடுத்த வாரம் பார்ப்போம் நம்ம. அப்போ நீங்க அப்படிதான் மந்தமா இருக்கீங்களா,
எப்படின்னு பார்ப்போம். அப்ப மந்த இருதயத்தோடு நடப்பதை நாம் விட்டு விடுவோம், அறிவை பெற்றுக் கொள்ளுவோம். சபை கூடுவதை விட்டுவிட வேண்டாம். வகுப்புல நீங்க எப்பெல்லாம் வந்து மிச்சமிதி கொடுக்க வேண்டாங்க. தேவனுக்காக பிற்பரா இருப்போம், அந்த கேட்கணும் என்ற ஆர்வத்தை கொடுப்போம். போய் உங்கள்கிட்ட போய் போன் பண்ணிக்கிட்டு எங்க அட்டன் பண்றீங்களா நான் கேட்டு இருக்க கூடாது. நீங்க என்னாச்சுங்க, எங்க போன்ல அட்டன் பண்றீங்களா நான் தான் கேட்கணுமா? சாப்பாடு வேணும்னா குழந்தை கேட்கும், நானா கேட்டுக்கிட்டு இருப்பேன்? ஒரு குழந்தைக்கு தூக்கி நான் கொடுக்கணும் போல ஆரம்பத்துல பரவாயில்ல, அப்புறம் அந்த குழந்தை வளர்ந்த பிற்பாடு அப்படியே அப்படியே வந்துகிட்டு இருக்கான். தேடி வரலையா, கிச்சனை தேடி வரலையா? அப்புறம் நானா கூட்டுக்கிட்டு இருப்பேன் உங்களை பார்த்து அடிக்கடி, வாங்க 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 அப்படியே கூட்டிட்டு இருப்போம். குழந்தைத்தனம். கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் ஜாக்கிரதையா இருப்போம். மறுபடி எத்தனை முறை பிரசங்கம் பண்றோம், எத்தனை வேலைகளை சொல்றோம், நமக்கு புத்தி இல்லையாங்க, நமக்கு உணர்ந்தல் பொழுது இல்லையாங்க. ஐயோ இந்த நேரத்தில் வேத வகுப்பு, இந்த நேரத்தில் உங்களுக்கு அட்டன் பண்ணலாமே, நான் அட்டன் பண்ணட்டுமா, ரெடியா இருக்கீங்களா, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? சிலர் செய்றீங்க, சிலர் விட்டா போதும் நம்ம வேலையை பார்த்து கிடப்போம். நம்ம டிவி ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு படம் ஓடிட்டு இருக்குல்ல, அதை பார்த்து என்னங்க பண்ண போறீங்க? எவ்வளவு காலத்துல பண்ணிக்கிட்டு அதுல என்னங்க இருக்கு? என்னத்தை பண்றாங்க உங்களுக்கு? காதல், சண்டை, அப்புறம் கிரைம், இது வேற என்னதான் இருக்கு? திரும்ப 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 அதே தான் இருக்கும். வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணுமே கிடையாது. திருடுறது, கற்பழிக்கிறது, நாசம் பண்றது, இதே இருக்கும். சண்டை போடுறது, எம்மூட்டி விடுறது, நோண்டி விடுறது, இதே பண்ணி இதே பண்ணி திரும்ப திரும்ப என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? அந்த நேரத்தை பார்த்து கர்த்தருடைய வகுப்பாச்சு ஒரு படப்பட போட வந்து ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படி நினைக்கலையே. சிலர் அதுல ஜாக்கிரதா இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா போன் பண்றீங்க. அது கடைசி வரைக்கும் போகணும். ஒரே நாள் மட்டும் இல்லைங்க, இப்படி நீங்க செய்து பாருங்க, தேவன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்ப எதை செய்தாலும் மனிதனுக்கென்று அல்ல, தேவனுக்கென்று. அப்ப தேவனுக்கென்று நீங்க செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களுக்காக வேலைகளை சிறப்பாய் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.